பக்க விளைவுகள் ஏற்படுவது குறித்து சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை அந்த இளைஞர் ஏற்கனவே சந்தித்து கேட்டுள்ளார் என்று தெரிகின்றது. இந்த நிலையில் இன்று மருத்துவமனைக்கு வந்த அந்த இளைஞர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை கத்தியால் குத்தியிருக்கின்றார். இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார். இன்று ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு கான்சியஸ் வந்திருக்காரு. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய காயம், அதேபோல் இடது கழுத்து பகுதியில் ஒரு காயம், இடது தோள்பட்டையில் ஒரு காயம், இடது காதின் மடலில் ஏற்படுத்த ஒரு காயம், எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய டாக்டர் மனைவி, அவங்க எல்லாம் மனைவி டாக்டர் நினைக்கிறாங்க. டாக்டர் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறார். தாக்குதல் ஈடுபட்டு அவங்க தாயாருக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தாக்குதல் ஈடுபட்டு சார். ஏற்கனவே 4 மாசமா உங்க ட்ரீட்மெண்ட் 6 மாசம். ஆமா, எந்த முறையில் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு சார்? சரியான முறையில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குங்க. ஒரு தனியார் மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவர் இப்படி சொன்ன வச்சு இங்க வந்து காலையில வந்து ஒரு அரை மணி நேரம் கூட பேசிட்டு இருந்துக்கிறார். கூட நர்சஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அவரை ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஒரு சிறந்த மருத்துவர் அவர். முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து மருத்துவர் சங்கங்களோட மாலை 3 மணி அளவில் ஒரு கூட்டம் நடத்திருக்கின்றாரு. அநேகமா மருத்துவ சங்கங்கள் இதை புரிந்து கொண்டு அவங்களுடைய நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய இடத்துல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதோட பாதுகாப்பு தன்மை எப்படி சொல்றீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. திரு விக்னேஷ் அவர்களே வந்து தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால அவங்க மேல எந்த விதமான ஒரு சந்தேகமோ, அவர் அந்த மருத்துவருக்கும் கூட எது ஒரு டவுட்டோ எதுவும் வரல, பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த டாக்டரோட தொடர்புல இருந்திருக்கிறாரு. அதுவும் வந்து அரை மணி நேரம் மட்டும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால இது வந்து தவிர்க்க முடியாத சம்பவம். இனிமேல் இது மாதிரி நடக்க முடியாது. மருத்துவமனையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சி அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்ற பல சம்பவங்களை மேற்கொள் காட்டுறாரு. இந்த சூழல் எப்படி சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சார்? இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பா வந்து இதுமேல் நடக்காம தடுப்போம். இது வந்து அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி திரு விக்னேஷ் அவர்கள் தொடர்ந்து 6 மாசமா அவங்க தாயாரை கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறார். இதே மருத்துவமனையில அவங்க தாயாருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மருத்துவரோட அரை மணி நேரம் பேசிட்டு வேற ஒரு தனியார் மருத்துவமனையில போய் அந்த மருத்துவர் சொன்னதை கேட்டுட்டு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இது ஒரு கோவத்தின் காரணமாகவும் ஆத்திரத்தின் காரணமாக எடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா சட்டப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் இது மாதிரி நடக்காம விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இல்லைங்க, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. மற்ற நோயாளிகள் பாதுகாப்பா ஒரு குழு ஏற்கனவே சிஎஸ் தலைமையில் ஒரு நடந்தது. மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் மாவட்ட அரசு சேஃப்டி மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை போட்டு கொடுத்துருக்கோம்.